படம்னா ஒரு டைம் பார்க்கலாம்ண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இல்லைண்ணா. மேக்னீஷோ பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ இல்லை, செகண்ட் ஹாஃப் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குவேன். நாகார்ஜுவா யாரு சல்யூட் இருக்கு, சல்யூட்டே கொடுக்க தலையே கட்டுறது இல்லை. பார்க்கலாம் எல்லாம் வந்து. இந்த படம் யாருக்கோசம்னா பிச்சைக்காரருக்கோசம்ண்ணா, அவங்களுக்கோசம் தான் நான் படம் எடுத்துக்கலாம். ஒரே டைலாக்ண்ணா ரஷ்மிகா மேடம் சொல்லுது, 10,000 பேருக்கு ராஜா இல்லை, 10 கோடிக்கே ராஜா நம்ம தான், அந்த மாதிரி சொல்லிட்டு போய்க்கிறாங்க. ரஷ்மிகாக்கோசரம் படம் பார்க்கலாம்ண்ணா. ரஷ்மிகா ஏன்னா தனுஷ் சார் ரஷ்மிகாக்கோசரம் படம் பார்க்கலாம் நம்ம. ஆமா ரொம்ப லேக்னா 1 ஹவர் ஃபிலிம் 1 ஹவர்லயே ஷார்ட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரே சீன்னா தனுஷ் சார் பசங்களுக்கோசரம் பிச்சை வச்சு வாங்கி கொடுக்கறது, அந்த சீன் வந்து யாரோ பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஜனங்க முன்னால் அவர் பண்ணிக்கிறாருன்னா அவருக்கு சல்யூட் நம்ம. ஓவரால் வந்துட்டு மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு தனுஷோட புதுசாக இருக்குது ரோல் அண்ட் குப்பைத்தொட்டியில் இருந்து நடித்தது. ஸோ அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்மளாலே வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது. பட் அவர் வந்துட்டு எக்ஸாக்ட்லி. ஸோ யாரும் அவ்வளோ சீக்கிரம் நடிக்க மாட்டாங்க. ஏன் நம்மளே வந்துட்டு யூஸ்வலாக நிற்க மாட்டோம் ஒரு குப்பைத்தட்டி இருக்கிற ஏரியாவில். அவர் நடிச்சிருக்காருன்னா கண்டிப்பாக அது ஒரு ஃபேன்ஸ்க்காக மட்டுமே. ஸோ அவர் எப்பவும் போலவே மாசாக பண்ணியிருக்காரு. நாகார்ஜுனா லைக் ஆஸ் யூஷுவல் அவர் ஒரு சப்போர்ட்டிவ் ரோலில் வந்துட்டு மாசாக பண்ணியிருந்தாங்க. ஓவரால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரஷ்மிகா ஆல்சோ வாஸ் குட். ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஃபார் த புவர் பீப்புள். ஓகேவா? ஸோ அவங்கள நம்ம நார்மலைஸ் பண்ணிக்கிறதே இல்லை, இக்னோர் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் இது டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக அவங்களுக்காகவே பேசின மாதிரி, அவங்களுக்காகவே பண்ண மாதிரி நீ கொடுக்கறது தான் நம்மளுக்கு ரிட்டர்னாக பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ ஓவரால் ஐ ஃபெல்ட் த மூவி வாஸ் நெக்ஸ்ட் லெவல். தனுஷ் ஃபேன். அவர் எந்த படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபேன் ஷோக்கு அவர் என்ன படம் என்ன மாதிரி கேரக்டர் இருந்தாலும் அந்த கேரக்டரில் நான் வந்துடுவேங்க. போன படத்துக்கு ராயனுக்கு வந்திருந்தேன் இந்த மாதிரி மொட்டை அடிச்சுன்னு. இப்போ பிச்சைக்காரன் விஷயத்தில் பர்சனலாக எனக்கு ரொம்ப டச் ஆச்சு அந்த கேரக்டர். ஏன்னா தனுஷ் கன்வே பண்ணியிருந்து லைக் பிச்சைக்காரங்க இப்படி இருப்பாங்க. நம்ம ரோட்டில் டே டு டே லைஃப்பில் நம்ம பார்ப்போம் அவங்க என்ன பிச்சை எடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த கேரக்டரோட நம்ம அந்த பர்சனல் லைஃப்பில் நம்ம அந்த பிச்சைக்காரனா நம்மளை நினச்சா தான் அவங்க கஷ்டம் என்னன்னு நம்மளுக்கு புரியும். அந்த தனுஷ் கன்வே கரெக்டாக பண்ணிட்டுருக்காரு. பிச்சைக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, அவங்க என்னெல்லாம் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன தேவை. காசு எல்லாருக்கும் தேவைன்னு தான், ஆனால் அளவுக்கு மீறி இருந்தால் தான் பிரச்சனையே. ஸோ காசு ஒரு நாள் நம்ம சாப்பிட்றோமா, நிம்மதியாக சாப்பிட்றோமா, தூங்கும் போது நிம்மதியாக தூங்கணும், அது போதுங்க. காசு அளவுக்கு மீறி வேணாம், நம்மளுக்கு தேவை அவ்வளோ போதும். ரஷ்மிகா பரவாயில்ல, கொஞ்சம் ஷாக் கொடுத்தாங்க தனுஷ்க்கு. நாகார்ஜுன் ஸ்டார்டிங்கு ஒரு நெகட்டிவாக தான் காமிச்சாங்க, அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி. எண்ட் ஆஃப் த டே அவருக்கு ஒரு மனுஷன், எல்லாருக்கும் ஒரு ஃபீல் ஆகுங்களே, நம்ம என்ன தான் தப்பு பண்ணாலும் கடைசியாக நம்மளும் மனுஷங்க தான். அவர் தனுஷ் கேரக்டர் பார்த்து அந்த பிச்சைக்காரன் வாழ்க்கைங்களை பார்த்து கடைசியாக நாகார்ஜுனும் நல்லா எமோஷன் கிரியேட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. ஆமாம், அதுதான் கரெக்டாக கேட்டுங்க. இந்த மாதிரி பெரிய ஹீரோ இந்த மாதிரி கேரக்டர் எடுத்து நடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. அதுவும் அவர் அடி வாங்குறதும் சரி, அவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த லெவலில் இருக்கிற ஆக்டர் இந்த மாதிரி ஸ்டோரி செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்தில் அண்ணா அப்போ அங்கேயே ஜெயிச்சிட்டாரு. படம் டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் மைனஸ் ஆகுது. மற்றபடி படம் ஓகே, பிஜிஎம் சூப்பர், டிஎஸ்பி ஓகே. இல்லை காமெடி படத்தில் அவ்வளோ இல்லை, ஒரு 2 இடத்துல 3 சீனில் வருது, ஆனால் ரசிக்கும்படி ஆகுது, பார்க்கலாம். அந்த காமெடி நல்லா இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபேன்ஸுக்கு இது உண்டான படமே இல்லை. நம்ம ஃபேன்ஸுக்கு வட சென்னை மாதிரி அந்த ரேஞ்சு தான் இது. ஃபேன்ஸுக்கான படம் இல்லை, ஜனங்களுக்கான படம். மிடில் கிளாஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஜனங்க தான். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் பார்த்து வரவேற்றாங்களே, அந்த மாதிரி இந்த ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மொதல் வந்து பொல்லாதவனில் நடித்தார், பொல்லாதவனா. அதுக்கப்புறம் படிக்காதவனா நடித்தார். இப்போ இந்த குபேராவில் பிச்சைக்காரனா நடிச்சுக்கிறாரு. இது மிடில் கிளாஸுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு ஃபேமிலி மூவியாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்குது. அவர் அந்த குப்பையிலையும் அந்த கை ஒடிச்சிக்கின்னு அவர் ஆடின டான்ஸு, அவர் பண்ண விதம், லெஃப்ட் ஹேண்ட்லேயே ஹேண்டில் பண்ணார் எல்லாத்தையுமே. பர்ஃபார்மன்ஸில் இதுக்கு மேலே அவரை அடிச்சுக்கிறதுக்கு இந்தியன் இண்டஸ்ட்ரியில் யாரும் இல்லை. கோலிவுட் ஆயிடுச்சு, பாலிவுட் ஆயிடுச்சு, டாலிவுட் ஆயிடுச்சு, ஹாலிவுட் ஆயிடுச்சு, அவர் எட்டாத உயிரும் இல்லை. பாக்ஸ் ஆஃபீஸ் மேலே ஆசை இல்லை எங்களுக்கு. அவருடைய பர்ஃபார்மன்ஸு, அவருடைய ஓரியன்டேஷனு, அவருடைய டெடிக்கேஷனுக்காக நாங்கள் ஃபேன்ஸ் அவர் என்றைக்கு இருந்தாலுமே அவர் மூவி பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் ரெடி. ஓம் நமச்சிவாய. தலைவர் ஸ்டைலே ஸ்டார்ட் பண்ணுறேன். படம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் என்ன டியூரேஷன் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா ரொம்ப கிறிஸ்பாக ஸ்வீட்டாக இருந்திருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸு, யங்ஸ்டர்ஸு எல்லாருமே வந்து பார்க்கலாம், கப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய படம்.
எனக்கு மனசுக்கு தோணுது நான் சொல்கிறேன், தலைவா நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படாதீங்க, நீங்கள் வந்து ஃபேன்ஸ் பெருமை சேர்த்துற அளவுக்கு நான் பண்ணுவேன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரி குப்பையில் வெயிலில் ஓடி கஷ்டப்பட்டு தான் எங்களை பெருமை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஹாலிவுட்டில் போயிட்டு ரூசோ பிரதர்ஸ் உங்களை பற்றி பேசிட்டாங்க தலைவா, அவெஞ்சர்ஸ் டைரக்ட் பண்ண ஒரு டைரக்டர் உங்களை பற்றி சொல்லிட்டாரு. நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்ட அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீனில் வந்தாலே ஃபேன்ஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். உங்களை நீங்கள் சொன்னீங்க தெரியுமா நான் உங்களை பெருமைப்படுத்துவேன்னு, அதனால நான் சொல்கிறேன், காலரை தூக்கி ப்ரவுட் டு பி அ தனுஷ் ஃபேன், நான் பெருமையாக சொல்லுவேன், நான் ஒரு தனுஷ் ரசிகன், தனுஷ் வெறியன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பண்ண சம்பாதிக்கிற எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பணன்றது எல்லாருக்குமே இருக்கும், உங்ககிட்ட இருக்குது எங்கே இருக்குது, அப்போனா எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ பணன்றது யார் யார் முக்கியமாகுதோ அவங்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆகும்னா அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ இந்த படம் எல்லாருக்கான படம். பணம் நீ வச்சுக்கின்னு இருந்தா நீ பெரிய ஆள் இல்லை, நான் வச்சுருந்தா பெரிய ஆள் இல்லைன்ட்டு இல்லை, எல்லாரும் சரி சமன்றத என் தலைவன் வந்து பிச்சை எடுத்து சிவனை கும்பிட்டு நான் குபேரன்டான்னு சொல்லி 3 டைரெக்ஷனில் காமிச்சிட்டாரு. ஸோ அதனால் வேறு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் தலைவன் வந்து எல்லாரும் போய் படத்தை ஃபிலிமில் ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அந்த ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரியும். தலைவா இன்னும் ஒன்று, இந்த சேனல் மூலிமா நீங்கள் வந்து எங்களை பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் தனுஷ் ஃபேன்ஸ் கிளப் கர்நாடகா பெங்களூர்லேருந்து பேசுகிறோம். ஒரு ஃபோட்டோ ஷூட் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக கேட்டுன்னுக்குறோம், ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, லவ் யூ. இவ்வளோ கஷ்டப்படுத்திக்காதீங்க, உடம்ப வருத்திக்காதீங்க. நீங்கள் எப்படி எங்களை நினச்சி பெருமையாக படணும் அப்படின்னு நினச்சிங்களோ அதே மாதிரி உங்கள் ஃபேன்ஸ் நாங்களும் நீங்கள் நினச்சி பெருமைப்படுற அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். லவ் யூ தலைவா, லவ் யூ, ஆல்வேஸ் லவ் யூ. ப்ரோ படம் ரொம்ப சூப்பரு. இந்த படம் பார்த்தது எல்லாம் கற்றுக்கணும். ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சாக்கா ஒரு 5 ரூபாய் தர்மம் பண்ணுங்க, ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சாக்கா ஒரு 10 ரூபாய் தர்மம் பண்ணுங்க. ஆல்டா ப்ரோ படம் ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு.